ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா பேவ் பேட்ரோல் வரிசையில 3வது பாகமா இப்ப வெளிவந்திருக்கிற பேவ் பேட்ரோல் த டீனோ படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு கன்னடிய படமா ஒரு அருமையான அனிமேஷன் மூவினே சொல்லாங்க. குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே ரசிக்கும்படியா இந்த படம் இருக்கும். கால் பிராங்கர் அப்படிங்கிற ஒரு கன்னடிய அனிமேஷன் இயக்குனர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. படம் ஆரம்பத்திலேயே கடல்ல ஒரு தீ விபத்து நடக்குது. அதுல ஒரு குடும்பத்தை பேவ் பேட்ரோல் குழுவினர் எல்லாருமே காப்பாத்துறாங்க. அவங்கள காப்பாத்திட்டு வர வழியில ஒரு பெரிய புயல்ல சிக்கிக்கிறாங்க. அதனால டைனோசர்கள் மட்டுமே வாழ்ற ஒரு தீவுல அவங்க போய் கரை சேர்றாங்க. அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் வீல் சேரை மட்டுமே பயன்படுத்துற ரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நாய்க்குட்டியும் மத்த நாய்க்குட்டிங்க எல்லாருமே அங்க இருக்கிற டைனோசர்கள் கூட கொஞ்சம் நட்பா பழகுறாங்க. அதுக்கப்புறம் பேவ் பேட்ரோல் குழுவும் சில ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த தீவுல ஒரு பேஸ அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்சல் அப்படிங்கிற ஒரு நாய்க்குட்டி ஒரு குட்டி டைனோசர் கிட்ட ரொம்ப நட்பா பழக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு ரூபர் அப்படிங்கிற பேரும் வைக்குது. இந்த மாதிரி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிற நேரத்துல டைனோசர்கள் மட்டுமே வாழ்ற ஒரு தீவு இருக்கு அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரிய வருது. இந்த சீரீஸோட வில்லனா வர மேயர் ஹம்டிங்கர் அந்த தீவுல வைரங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாரு. அந்த வைரத்தை எப்படியாவது அபகரிக்கணும் அப்படின்னு திட்டமும் போடுறாரு. அதனால மேயர் ஹம்டிங்கர் தன்னோட ஒரு குழுவோட டைனோ தீவுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அவன் செய்யற சதி வேலையையும் வைரங்களை எப்படியாவது அபகரிக்கணும் போடுற திட்டத்தையும் அந்த பேவ் பேட்ரோல் குழு எப்படி முறியடிக்கிறாங்க, அதோட சேர்ந்து டைனோசர்களை எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. அனிமேஷன் காட்சிகள் பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லைங்க. குழந்தைகளுக்கு கண்டிப்பா பிடிக்கிற மாதிரிதான் இருக்கு. குறிப்பா மலை இடுக்கல ஒரு டைனோசர் மாட்டிட்டு இருக்கோம். அது அந்த பேவ் பேட்ரோல் குழு காப்பாத்துற காட்சிகள் அவ்வளவு அருமையாவும் விறுவிறுப்பாவும் கொண்டு போயிருக்காங்க. ஆனா படத்துல பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு விடாமுயற்சி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதையும் மத்தவங்களுக்கு எப்படி உதவணும் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை கதையோட கொண்டு வந்த விதம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. படத்தோட பின்னணி இசையும் படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கார்டன், ரெயின், கஞ்சிமா, மெக்கன்னா, டெர்ரியோட கதாபாத்திரங்களுக்கு ஏத்த மாதிரியே பின்னணி குரல் அவ்வளவு கச்சிதமாவே பொருந்தி இருந்துச்சு. அந்த அளவுக்கு நேச்சுரலாவே பண்ணியிருந்தாங்க. ஆக மொத்தத்துல பேவ் பேட்ரோல் த டீனோ படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி வந்த 2 பாகம் மாதிரியே குழந்தைகள் கொண்டாடுற வகையில இந்த படம் அவ்வளவு சுவாரஸ்யமாவே இருக்குங்க. தாராளமா வீக்கெண்ட்ல குழந்தைங்களோட பார்க்க வேண்டிய மூவினே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.